சந்தியாராகம் சரியில்லை. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனா விஜயா கிட்ட போய் பேசுறாங்க. தயவு செய்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடாத. அப்படி மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னா நான் செத்து போயிடுவேங்கிறாங்க தனம். அப்படி நீ ஏதாவது சொல்லிட்டேன்னா என்னோட சாவுக்கு நீ தான் காரணமா இருப்பேன்னு தனம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட விஜயா திரும்பவும் இப்ப கதிர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லும்போது நான் எப்படி உண்மையை சொல்வேன்னு கேட்குறாங்க விஜயா. அந்த தனம் அவ்வளவு அப்பாவியா இருக்கா. இப்படி ஒரு பொண்ணு கார்த்திகிட்ட மாட்டக்கூடாதுன்னு தான் நானும் உண்மையை சொல்றதுக்காக என்ன நடந்தாலும் சரின்னு நீ உண்மையை சொல்லியிருக்கலாமலங்கிறாங்க கதிர். இல்ல அவ கடைசியா சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. ஒருவேளை அவ தப்பான முடிவு எடுத்துட்டானா என்ன செய்யறதுன்னு நான் பயந்துருந்தேங்கிறாங்க விஜயா. அதே நீங்க யார் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக உண்மையை சொல்ல சொன்னீங்களோ அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் போய் சொல்லிட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு கார்த்திக் கெட்டவன்னு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி அவளே புதற்குழியை தேடி போயிட்டு இருக்கா. கார்த்திக் மேல கண்மூடித்தனமான காதல் நம்பிக்கை வச்சிருக்கா. முதல்ல அவளுக்கு உண்மை என்னன்னு புரிய வைங்கிறாங்க விஜயா. சாரிங்க, நான் உங்களை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டேங்கிறாங்க கதிர். பரவாயில்லைங்க, ஒரு குடும்பத்தையே ஏத்துக்கிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்ற பாக்குறீங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல பையன் அவ வாழ்க்கையில கிடைச்சா அவன் நல்லா இருப்பா. சரி, நான் வரேன்ட்டு போறாங்க விஜயா. இந்த தனா வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நம்ம இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். ஆனா இவ தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டாலே இவளை அப்படின்னு சொல்லி கோவமா போறாங்க கதிர். ரகுராம் வீட்டுல எல்லாரும் கூடி கொண்டிருக்காங்க. நல்லபடியா நடக்க வேண்டிய விசேஷம். இப்படி சங்கடத்துல கோந்திருக்கமேங்கிறாங்க பாட்டி. அம்மா அதான் ஏதோ கண் திருஷ்டி மாதிரி இப்பதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல, அதை விடுங்கிறாங்க சிவராமன். திருஷ்டி எல்லாம் ஒண்ணும் இல்லை. எப்ப இந்த வீட்டுக்கு தேவையில்லாதவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குதுங்கிறாங்க பத்மா. ரகுராம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்கிறாங்க புவனேஸ்வரி. சொல்லுங்கிறாங்க. இன்னைக்கு நம்மள மீறி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது எல்லாம் உங்க நேரதானுங்கிறாங்க. அது எங்களையும் மீறி நடந்ததுங்கிறாங்க ரகுராம். நான் உங்களை தப்பா சொல்லல. உங்க வீட்டு பையன் எங்க கார்த்தி மேல தப்பா சொல்லியிருக்கான், புகார் கொடுத்திருக்கான். பொய்யன்னு நிரூபிச்சாச்சு. ஆனா உங்களுக்கு கார்த்திக் மேல ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா இப்பவே சொல்லிடுங்க. நான் இதோட இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கிறேன்னு சொல்றாங்க புவனேஸ்வரி. என்ன புவனேஸ்வரி இப்படி சொல்றேன்னு கேக்குறாங்க ரகுராம். சந்தேகங்கிறது ஒரு காட்டு தீ மாதிரி. அது இப்பவே அணைச்சிடுறது நல்லது இல்லைன்னு. காட்டு தீ பரவிடுச்சுன்னா அதை அணைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம ரெண்டு குடும்பமும் பேச்சுவார்த்தை இல்லாம பெரிய பகையா இருந்தது. பகையா முறிச்சு வைக்கிறதே இந்த கல்யாணம் தான். திரும்பவும் சங்கடம் சந்தேகம் வந்தா திரும்பவும் அது பகையா மாறுதான் நான் விரும்பல. அதனாலதான் நான் சொன்னேன். என் தங்கச்சி சொல்றதும் சரிதானே. அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்க போவ என் பையனை நல்ல பையனை சொல்லிட்டு போயிட்டா. நாளைக்கு வேற யாராவது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணனா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க பரமேஸ்வரி. இப்பவும் யாருக்காச்சும் காட்டு மேல சந்தேகம் இருந்தா, கடுகளவு சந்தேகம் இருந்தாலும் நெருடல் இருந்தாலும் நீங்க சொல்லிடுங்க. தயவு செய்து சொல்லிடுங்க. கல்யாண பேச்சை இன்னைக்கே நிறுத்திடலாங்கிறாங்க புவனேஸ்வரி. ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு பாட்டி கேக்குறாங்க. ஆமாங்க, ஒவ்வொரு தடவையும் எங்க பேர்ல தப்பு இல்லைன்னு நாங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. இன்னைக்கு இந்த பையன் சொன்ன மாதிரி இன்னொருத்தர் யாராவது சொன்னாங்கன்னா என்ன செய்யறது? இல்ல இந்த பையனை இன்னொருத்தர் யாரையாவது கூட்டிட்டு சொன்னானா என்ன செய்யறது? விடுமா புவனேஸ்வரி, அவன் ஏதோ முட்டாள்தனமா செஞ்சுட்டான். அவன் சொன்னதான் நாங்க யாருமே நம்பலைங்கிறாங்க பாட்டி. நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற பகையை முடிக்க இந்த கல்யாணம் அவசியம். பகையும் முடிஞ்சிருச்சுன்னு நாங்களும் சந்தோஷப்படுறோம். இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்கிறாங்க ரகுராம். ஜானகி, மத்தவங்க நம்புறத விட நீ தனாவோட அம்மா, நீ நம்புறியாங்கிறதா முக்கியம். ஒரு பொண்ணு கட்டி கொடுத்த வீட்டுல அவ எப்படி வாழ்றாங்கிறத மத்தவங்களை விட பெத்தவளுக்கு தான் மனசு அதிகமா துடிக்கும். நீ சொல்லு, உனக்கு கார்த்திக் மேல நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி. என் புருஷன் நம்புறாருல, மொத்த குடும்பமும் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படி அவர் மேல நம்பிக்கை இல்லாம போகும்? எங்களுக்கு அவர் மேல எந்த சந்தேகம் இல்ல. தனாவோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். தனாவுக்கு விளையாட்டுல ஜெயிக்கணுங்கிற நிறைய கனவுகள் இருக்கு. அதையும் கார்த்திக் சார் செஞ்சு கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குங்கிறாங்க ஜானகி. அப்ப சரி, எல்லாத்துக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி குடும்பமே எழுந்திருச்சு எல்லாத்துக்கும் கும்பிடு போட்டு கிளம்பி போறாங்க. கார்த்திக் அந்த இடத்துல நடந்ததெல்லாம் பார்த்துட்டு நிக்க பிடிக்காம அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. பரமேஸ்வரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணை தோக்க சொல்லி வச்சிருந்த அடியாட்களை பூரா அடின்னு அடிக்கிறாங்க. பசங்களை அவங்கள நம்பி எப்படிடா ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறதுங்கிறாங்க. ஐயா, அந்த பொண்ணை நாங்க தூக்கிட்டு தான் வந்தோம். இன்னொரு கார்ல வந்தவங்க எங்களை அடிச்சு தூக்கி போட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்கிறாங்க. ஏண்டா இப்படி சொல்ல உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? போங்கடா அப்படின்னு விரட்டுறாங்க. அப்பப்பா ஒரே செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சோம். நல்ல வேலை அந்த பொண்ணு இவனை பத்தி நல்ல விதமா தான் சொல்லியிருக்கா. ஆனா அந்த பொண்ணு அந்த நேரத்துல ஏன் அப்படி மாத்தி பேசினான்னு எனக்கு புரியலைங்கிறாங்க. எப்படியோ அந்த விஷயம் பூரா நம்மளுக்கு நல்ல விதமா தான் நடந்துச்சுங்கிறாங்க புவனேஸ்வரி. முட்டாள் முட்டாள் கார்த்தி, டே உன்னால எவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு பாருங்கிறாங்க. திடீர்னு அந்த பொண்ணு நிப்பான்னு எனக்கு எப்படிப்பா தெரியுங்கிறாங்க கார்த்தி. கதிர் எப்படியோ அந்த பொண்ணை தேடி பிடிச்சிட்டான்னு சொல்றாங்க கார்த்தி. இன்னைக்கு மட்டும் அந்த கல்யாணம் நின்று இருந்தது, நானே என் கையால உன்னை கொன்னு போட்டிருப்பேங்கிறாங்க புவனேஸ்வரி. ஏதோ உனக்கு நேரம் நல்லா இருந்தது அதனால நீ தப்பிச்சுங்கிறாங்க. ஆமா, உனக்கு எப்படி அந்த நேரத்துல தோணுச்சு கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு சொன்ன? மறுபடியும் யாருக்கும் அந்த மாதிரி சந்தேகம் வரக்கூடாதுல்ல, அதனாலதான் நான் இப்பவே தூக்குப்பட்டு வச்சேங்கிறாங்க. இத்தனை நாளா மாயா தான் நம்மளுக்கு எதிராக இருந்தா, இப்போ கதிர்ங்கிற ஒரு கில்லாடியும் சேர்ந்திருக்கான். நம்ம இனிமே ஜாக்கிரதையா தான் இருக்கணுங்கிறாங்க. அவனை மொத்த குடும்பமும் அசிங்கப்படுத்திருச்சு. அப்புறம் என்னங்கிறாங்க? இல்ல கதிர் மறுபடியும் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்தான் முயற்சி பண்ணுவாங்கிறாங்க கார்த்தி. ஏண்டா இந்த மாதிரி இன்னும் வேற எங்கேயாலும் பிரச்சனை வச்சிருக்கியாங்கிறாங்க. அப்பா ஏதோ ஒரு தடவை நடந்துருச்சு, இந்த மாதிரி எல்லாம் மறுபடியும் நடக்காதுங்கிறாங்க கார்த்தி. கார்த்தி மறுபடியும் இந்த மாதிரி நடந்தா உனக்கு நல்லது இல்லைங்கிறாங்க புவனேஸ்வரி. அத்தை இனிமே யார் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. குறிப்பா தனா நம்ப மாட்டாங்க. ஏன் அப்படி மாத்தி பேசினான்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு காரணமே தனா தாங்கிறாங்க. என்னடா சொல்றேன்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி.
புவனேஸ்வரியும் பரமேஸ்வரும். ஆமாப்பா, கதிர் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தறக்கு அந்த பொண்ணை வச்சு டிராமா பண்றேன்னு நினைச்சிட்டா. தனா தான் அந்த பொண்ணையே பார்த்து கார்த்திக் பத்தி தப்பா சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருக்கா. அப்போ உன்னை காப்பாத்துனது தனா தானான்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி. அவளுக்கு குழி பறிக்கலான்னு நாம திட்டம் போட்டா அவ நம்ம பேர்ல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு கார்த்தி மேல அவ நம்பிக்கை வச்சிருக்கான்னு. அதைத்தான் நானும் சொல்றேன். இந்த கல்யாணத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அதையும் தாண்டி கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும்ங்கிறாங்க கார்த்தி. அத்தே, ரகுராம் உங்க வாழ்க்கையை எப்படி அழிச்சாரோ அதே மாதிரி அந்த பொண்ணு கூட ஒரு நாள் மட்டும் வாழ்ந்துட்டு அப்ப வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற, கண்டிப்பா இதை நடத்தி காட்டுறேங்கிறாங்க கார்த்தி. இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதும் புவனேஸ்வரியும் பரமேசும் பூரிச்சு போயிடுறாங்க. கதிர் யோசிச்சுட்டே இருக்காங்க. எங்க பையனை பத்தி தப்பா பேசினவங்க யாரும் இங்க இருக்கக்கூடாதுன்னு புவனேஸ்வரி சொல்லிடுறாங்க. கதிர், நீ இங்கிருந்து போயிடுன்னு பாட்டி சொல்லிட்டாங்க. அதனால கதிர் வெளியில போயிடுறாரு. கார்த்திகோ அவங்க குடும்பத்தாரோ என்னை யாரும் மிரட்டல, நீங்க யார் வாழ்க்கையை காப்பாத்த நினைக்கிறீங்களோ அந்த தனா தான் என்கிட்ட வந்து மிரட்டினான்னு வித்யா சொன்னதையும் நினைக்கிறாங்க கதிர். கதிர் சொன்னதையெல்லாம் நாங்க யாருமே நம்பல. இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு ரகுராம் வேற வாக்கு கொடுத்துறாங்க. அங்க நடந்த அத்தனை விஷயங்களையும் நினைச்சு பார்த்து கதிர் சோகமா கொண்டிருக்காங்க. இங்க மணிவண்ணன் வந்ததும் சிவராமன் கிட்ட கடைக்கு போறீங்களான்னு கேக்குறாங்க. ஆமா, கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம ஆர்டர் கொடுக்கணுங்கிறாங்க சிவராமன். வேற வயலுக்கு வர சொல்லியிருக்காங்க, நான் பார்க்கணுங்கிறாங்க. அப்படியா, சரி, நான் போற வழியில அண்ணன் சொன்ன வேலையை நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. நீங்க மத்தியானம் சாப்பிட வருவீங்கன்னு பத்மா கேக்குறாங்க. அங்க வேலை இருக்கிறத பொறுத்து தான் நான் வருவேங்கிறாங்க மணிவண்ணன். அந்த பக்கமா பார்வதியை திரும்பி பாக்குறாங்க. கதிர் நிக்கிறத பார்த்துட்டு அண்ணி அங்க பாருங்கிறாங்க. எல்லாருமே கதிரேசனை பாக்குறாங்க. கதிர் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க சிவராமன். ஒண்ணு இல்ல மாமாங்கிறாங்க. என்ன அடுத்தது கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறியான்னு கேக்குறாங்க பத்மா. டே கதிர், நீ இப்படி செய்வேன்னு நினைக்கல, எனக்கே கொஞ்சம் வருத்தமா இருக்குதுங்கிறாங்க மணிவண்ணன். டே கதிர், எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கேன், ஏதோ அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்க போய் ஏதோ நல்ல விஷயமா சொல்லிட்டு போயிட்டா, இல்லைன்னா என்ன நடந்திருக்குங்கிறாங்க பார்வதி. இல்ல, நான் கேள்விப்பட்ட விஷயத்தான் சொன்னேங்கிறாங்க கதிர். டே, நீ அப்படியே கேள்விப்பட்டிருந்தாலும் முதல்ல வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கணும்லடா. அப்படி இல்லைனாலும் அண்ணங்கிட்டயாவது நீ சொல்லியிருக்கணும்ல. அண்ணனே என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பாருல, அதையெல்லாம் விட்டுட்டு நீயே ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டு வந்து சொன்னியா? மாமா, தனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் சொன்னேங்கிறாங்க கதிர். ஏண்டா, கார்த்திக் பத்தி தப்பா சொன்னேன், ஆனா அந்த பொண்ணு எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஒரு பொய்ய சொல்லி அந்த கல்யாணத்தையே நிறுத்த பார்த்திருக்கியடான்னு கேக்குறாங்க பத்மா. உன்னாலதான் இந்த குடும்பத்துக்கு இப்ப கெட்ட பேர் வந்திருக்குங்கிறாங்க பார்வதி. டேய், குடும்பத்தை பத்தி கொஞ்சமாச்சும் நீ யோசிச்சு பார்த்துட்டியான்னு கேக்குறாங்க சிவராமன். கதிர்வா, என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நானாவது விசாரிச்சு பார்த்திருப்பேங்கிறாங்க மணிவண்ணன். ஆமா, சின்ன பிள்ளையில தான் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகையில இப்படி எல்லாம் விளையாடுவேன், கட்டியும் பிரச்சனை பண்ணிட்டு வருவேன். அப்பவே உன்னை தட்டி வைக்காம அண்ணன் விட்டுட்டாரு. அதனாலதான் இப்ப எல்லாமே ஈஸி எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் பேச வந்துட்டேன். நீ கதிர், உனக்கு எல்லாமே விளையாட்டா போச்சல்ல. தனாவோட வாழ்க்கையை கொஞ்சமாச்சும் நீ யோசிச்சு பார்த்தியா? ஏற்கனவே 2 கல்யாணமும் பிரச்சனையில முடிஞ்சிருக்கு. இதுல சாருவோட கல்யாணம் என்ன ஆகும்னு தெரியல. இப்ப நீ பண்ணனதுல ஏதாவது தப்பு இருந்தா தனா வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? நான் செஞ்சதெல்லாம் நல்லதுக்கு தான் பண்ணேங்கிறாங்க கதிர். என்னடா இதா நல்லது? டேய், இந்த 2 குடும்பத்துக்கும் எத்தனை வருஷமா பகை இருந்தது தெரியுமா? கல்யாணத்துல தான் எல்லாம் சரியாகும்னு நான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீ என்னமோ காத்தாடித்தனமா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க சிவராமன். இந்த பாருடா கதிர், அண்ணன் உன் மேல சரியான கோவமா இருக்காரு. அவர் கண்ணு முன்னாடி மட்டும் போய் நின்னுடாத, சரியா அன்ட்டு போறாங்க சிவராமன். நாளைக்கு கல்யாணத்துலயும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிடாத, இதோட நிறுத்திக்கோங்கிறாங்க. டேய், நலங்கு வைக்கிற நேரத்துலயும் அம்மா பாட்டின்னு யாரையாவது கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணிடாது. ஏதாவது உனக்கு சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் மச்சங்கிட்ட சொல்லி தீர்த்து வைக்கிறேங்கிறாங்க மணிவன். எங்க தனாவை கட்டிக்க போற அவரை பத்தி இப்படி தரகுறவா பேசிட்டு இருக்கா, நீங்க என்னடானா அவனுக்கு கொம்பு செய்வி விடுற மாதிரி பேசுறீங்க, கொஞ்சம் இப்படியெல்லாம் பேசாதீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க பத்மா. மாமா, இந்த குடும்பத்துக்கு அவமானம் வரணும்னு நினைக்கல. இந்த குடும்பத்து பொண்ணுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா கார்த்தி பேர்ல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. ஏய், நானும் சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப கெட்ட பேரு கெட்டதுன்னு சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு சிவராமன் திட்டுறாங்க. இங்க பாருடா, அண்ணன் எப்பவும் போல ஒரே மாதிரி இருக்க மாட்டாரு, இந்த விஷயத்தை இதோட விட்டுருன்னு சொல்றாங்க சிவராமன். ஆமா, கல்யாணம் முடிஞ்ச கையோட இவனை ஊருக்கு அனுப்பிச்சிடணும், இல்லைன்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையே பண்ணிட்டே தான் இருப்பாங்கிறாங்க பத்மா. கதிர்வா, உன்னோட விளையாட்டெல்லாம் இதோட நிறுத்திக்கோ, திரும்பவும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாரோட கோவத்துக்கும் ஆளாகிறது. எனக்கு வயல்ல வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வரேன்னு சிவராமன் அங்கிருந்து போறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. மணிவண்ணன் கதிர்கிட்ட பேசுறாங்க. கதிர், உன்னோட என்னங்கிறது எனக்கு நல்லா புரியுது, நீ ஏதோ நல்லது செய்யணும்னு தான் இப்படி செஞ்சிருக்க, எதையுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன் அங்கிருந்து போயிடுறாங்க. ஜானகி வராங்க. என்னத்தை, நீங்களும் உங்க பங்குக்கு திட்ட போறீங்களா, அட்வைஸ் பண்ண போறீங்களா, திட்ட போறீங்களா? என்னவோ தனாவை கட்டிக்க போறதுக்கு தான் இப்படி போய் சொல்றதா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் அந்த நினைப்புல இல்ல, எனக்கு அப்படி ஒரு நினைப்பு இல்ல, நீங்க திட்டுறதா திட்டிக்கோங்கிறாங்க. முதல்ல நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கதிரை கூட்டிட்டு போறாங்க. ஜானகி, நீ முதல்ல உட்காருங்கிறாங்க. அத்தை, எனக்கு பசிக்கலைங்கிறாங்க. உனக்கு பசிக்குதா பசிக்கலையான்னு எனக்கு தெரியாதா, முதல்ல உட்காரடான்னு சாப்பாடு அள்ளி வைக்கிறாங்க ஜானகி. அத்தை, எனக்கு பசி இல்ல, சாப்பாடு வேண்டாங்கிறாங்க. இங்க பாரு, போட்டனா சரி, எல்லாருமே உன்னை தள்ளி வைக்கிற மாதிரி திட்டுறாங்க. நேத்து நைட்ல இருந்து நீ சாப்பிடவே இல்லை, எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்க. கதிர், உன்னை பழைய கதிரா தான் பாக்குறேன். நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டா அதை நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும், இல்லைன்னா தீர நீங்க விசாரிச்சிருக்கணும். நீ செஞ்சதும் தப்பு தானே, எல்லாரும் உன்னை திட்டியும் 3வது மனுஷன் மாதிரி பாக்குறது எனக்கு ஒன்றும் பிடிக்கலடா. நீ ஒண்ணு இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கலையே, தனாவோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினைச்சிருக்க. ஆனா மத்தவங்க யாருமே புரிஞ்சுக்கலையா அத்தேங்கிறாங்க கதிர். ஆமாண்டா, நீயே இந்த முடிவு எடுத்துருக்க கூடாது, யாரோ உன் மனசை பேசி கழிச்சிருக்காங்க, ஆனா நீயோ ஒரு முடிவு எடுத்துட்ட, இது தப்பு இல்லையாங்கிறாங்க ஜானகி.
ஜானகி இத்தனை பேர் இருக்கிற குடும்பத்துல நீயா ஒரு முடிவு எடுக்க கூடாதுல, இது தப்பல்ல வாங்குறாங்க. அப்ப நீங்களே நீ நம்பலையான்னு கேக்குறாங்க. கதிர் மத்தவங்க சொல்ற மாதிரி நீ தனா மேல இருக்கிற ஆசையில தான் இப்படி சொன்னேன்னு நான் நம்பலப்பா. நீ பண்ணுன விஷயம் அப்படி. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, சாப்பிடுங்கிறாங்க. கதிருக்கு நல்ல பசி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பின்னாடி ஜானகி பார்த்து ரசிச்சுட்டு அப்பாடா எப்படியோ திருப்தியா சாப்பிட்டான்னு பார்த்துட்டு போறாங்க. ஏன்னா கதிர்கிட்ட பேசுறாங்க, டே நீ பண்ணின விஷயத்த வீட்டுல யாருமே மறக்கல. பண்ணின காரியத்துக்கு புவனேஸ்வரி அத்தையே உன்னை அடிச்சு துரத்திருப்பாங்கங்கிறாங்க. ஆமா கதிர், நீ ஏதோ கன்ஃபியூஸ்ல இருக்கேங்கிறாங்க மாயா. கன்ஃபியூஷன்ல இருக்கிறது நான் இல்ல, மொத்த குடும்பம் தாங்கிறாங்க கதிர். ஏ கதிர், திரும்ப திரும்ப இதையே சொல்லாத, நீ சும்மா இருடா. மாமா ஏதாவது பண்றாரோ இல்லையோ, நான் உன்னைய சும்மா விட மாட்டேன், ஏதாவது பண்ணிடுவேங்கிறாங்க சீனு. அப்போ புவனேஸ்வரிக்கு கார்த்தியை பத்தி தெரிஞ்சா அவங்களே அவனை அடிச்சு விரட்டுவாங்களா? அப்ப அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சா என்னன்னு நினைக்கிறாங்க கதிர். புவனேஸ்வரியும் குட்டியில விழுந்த மட்டதான்ங்கிறது கதிருக்கு அப்ப தெரியல. புவனேஸ்வரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சு கார்த்தியை பத்தி கதிர் போய் சொல்றாங்க. புவனேஸ்வரியோட நடிப்பையும் நாடகத்தையும் ரகுராம் வீட்டுல கொண்டு வந்து நடு கூடத்துல நிறுத்துவாங்களா கதிர் அப்படிங்கறதையும் நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.